ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 157வது நாமா திருப்பெயர் மகாவருஷ பிரதாயகாய நமஹா. பெருமழை பொழிவிப்போனுக்கு நமஸ்காரம். மகா பெருமளவு, வருஷ மழை, பிரதாயகா பொழிவிப்பவன். காக்கிற தெய்வமானதுனால இயற்கை கிட்டக்க முழு ஆதிக்கமும் பகவானது இருக்குது. அதனால் வேண்டிய அளவு மழை பெய்வித்து இந்த உலகத்தை காப்பாற்றுறவர். மழை பொழியலேன்னு சொல்லி சொன்னால் உலகினரை பசி வருத்தும், புல்லும் முளைக்காது, தேவ பூஜைகள்லாம் நின்றுடும், தானமும் தபஸும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு மழையினுடைய சிறப்பை திருவள்ளுவர் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் 10 குறளில் சொல்கிறார். அவற்றுள்ள 4 விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புற்றலை காண்ப அரிது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு அதில் சொல்கிறார். இதில் மழைக்கடவுளாவே சாஸ்தாவை சொல்லப்பட்டிருக்கு. புராணங்களில் இந்திரன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. ஆனால் மழை வரணும்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கும் பிரத்யட்சமாக சாஸ்தாவுக்கு சிறப்பு வழிபாடுகள் பண்ணால் மழை வர்றது கண்கூடு. மழை வேண்டி ஐயனாருக்கு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டுங்கிறதுக்கு பழைய செய்யுட்கள்லாமும் இருக்குன்னு அதை சொல்கிறார். இங்கே திங்களில் மும்மாரி பெய்து செயம் பெறவே முப்பூ விளந்து திருநல்லூர் செழுங்கழனை சென்னல் முத்து கொழித்திடவே கொங்கு கமழ் மலர்ப்பாத பூரணை புட்களை முயங்கும் குழகனாலயம் நோக்கி கும்பிடுவோம். பூரண புட்களை முயங்கும் குழகன், அழகன்னா சாஸ்தான்னு அர்த்தம். இது திருவேட்டநல்லூர் ஐயனார் பள்ளியில் வரக்கூடியதான ஒரு வார்த்தை. கனிவு பெறும் திருவேட்டை காரணனே மழை தருவீர் அப்படின்னு அதிலேயே சொல்கிறார். அப்புறம் ராமநாத கவிராயர் ஏற்றிய திருப்புடை மருதூர் பள்ளில் மெய்யனாரே புகழ் சொரிமுத்து ஐயனாரே மழை தருவீர் துய்யனாரே தமிழ் மருதூர் ஐயனாரே மழை தருவீர் அப்படின்னு கவிகள்லாம் மழைக்காகவே பகவானை பிரார்த்தனை பண்ணியிருக்கா. மட்டமலை ஐயனாரே மாவூத்து வேலவரே மழையை இறக்கி விடு மானுடங்க கையெடுக்கவே அப்படின்னு சொல்கிறது. இந்த மட்டமலை ஐயனாருங்கிறவர் தேனி தேவதானப்பட்டி அருகில் கொங்குவார்பட்டியில் மலை அடிவாரத்தில் மட்டமலை அடிவாரத்தில் கோயில் கொண்டு உள்ளார். அதே மாதிரி மழைக்காக சாஸ்தாவை வேண்டி பாடுற பாட்டுக்கள்லாமும் இருக்குது. மேலவாசல் அப்பனை ஸ்ரீபூதநாதனை புகழ்ந்து பாடினால் மழை பெய்யும் என்பதை பூதத்தான் பள்ளுங்கிறது விளக்கிறதாக சொல்கிறார். அவல் பொறி மேலவாசல் அப்பனுக்கிட்ட போது ஆட்டம் பாட்டும் வழிபாடும் முழுதும் கூடும் அடித்த கொட்டும் வில்லுப்பாட்டும் ஆட்டமான கனியான் கொத்தும் அன்பர்கள் செய்ய மழை பெய்யும் சொன்னேன் அப்படின்னு இருக்கு. இது சாஸ்தா புராணத்திலேயே காடம்தேத்தி மகாசாஸ்தா புராணத்தில் 29வது அத்தியாயத்தில் இதை பற்றின ஒரு சரித்திரமே இருக்குது. ஒரு சமயம் பாரதத்தில் வடமேற்கு பகுதியில் ரொம்ப காலமாக மழையே பொழியலை, ரொம்ப காலம் ஆயிடுத்து. அங்கு வசித்து வந்தவர்னா ரொம்ப கஷ்டத்தை அடைஞ்சி பசுக்களும் மனிதர்களும் கூட குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் இருந்தபோது எல்லாருக்கும் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு பிராணனே விடுற மாதிரிலாம் ஆயிடுத்து. அப்போது அந்த பகுதியில் இருந்த ஞானகீர்த்திங்கிற அந்தனர் ஒருத்தர் அது ரொம்ப இந்த விஷயத்தை கண்டு வருந்தி ஏகராஜபுரம்னு புராணத்தில் பேர், அதுக்கு காடம்தேத்தின்னு இருக்குது. அங்கே எழுந்திருக்கிற மகாசாஸ்தா வழிபட்டுறதுக்காக வந்து சர்வதுக்க நிவாரணியான சத்தியக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நித்திய கர்மாக்களை முடித்து ஆண்டவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை விதிப்படி ஆராதிக்கிறார். 48 நாட்கள் ஆயிடுத்து. மகாசாஸ்தா ஞானகீர்த்தியினுடைய ஆராதனைக்கு மகிழ்ந்து பாரதத்தினுடைய வடமேற்கு பகுதியில் மழை பொழிவித்தார். அதனால் பஞ்சத்தால் பிடிக்கப்பட்ட மக்கள் துன்பம் நீங்கி சந்தோஷமடைஞ்சது. பகவானும் ஞானகீர்த்திக்கு தரிசனம் அளித்து ஆசி வழங்கினார்ங்கிற சரித்திரம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியதான புராண சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை அதே சாஸ்தா திரிசதியில் ஸ்ரீவிப்ரஸ்ரேஷ்ட பிரார்த்தனா கிளிப்த மகாவருஷ பிரதாயகாய நமஹா, முனிவரின் பிரார்த்தனைக்கு இணங்கி பெருமழை பொழிவித்தவன்னு ஒரு விஷயம் சொல்கிறது. இங்கே இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அதாவது மழை பெய்ய வேண்டிய அச்சங்கோவிலில் நமது சுவாமி நம்மாண்டவன் நம்ம அச்சனார் கோவிலில் விசேஷ வழிபாடுகள் இருக்குது. அதில் ஒன்று, சுவாமியினுடைய கிணறு பக்கத்தில் ஒரு வருணனுக்குன்னு ஒரு பீட்டம் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்திலேயே
மழை வரத்துக்கும் பூஜை பண்ணி பார்த்ததாக உண்டு. அங்கே நிறைய பேர் சொல்லி மழை நிற்கிறதுக்கும் பூஜை செஞ்சது அப்படின்னு சொன்னதும் கேள்விப்பட்டது உண்டு. ஆனால் நம்ம அனுபவத்தில் மழை பெய்யறதுக்கு பூஜை செய்து மழை வந்தது. அங்கே இன்னொரு வழிபாடு இருக்கிறதாகவும் சொல்கிறார். அது என்னென்னா 18 படிகளில் மேலிருந்து கீழாக தேங்காயை உடைத்து வழிபாடு நடத்துறது வழக்கம். மேல் சாந்தியால் தேங்காய் உடைத்து நடந்து முடிந்தவுடன் மழை பொழியும். இந்த அற்புத காட்சி இப்போதும் இங்கே காணலாம்னு 15/4/2016 இந்த வழிபாடு நடந்து முடிந்தவுடனே பகவானுடைய அருளால் மழை பொழிஞ்சு பக்தர்களை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தினதுன்னு இந்த விஷயத்தை ஆசிரியர் இங்கே சொல்கிறார். சாஸ்தா மழையை பொழிவிக்கிறவர் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலுக்கு அருகில் சித்தக்கூர் சேவகப்பெருமாள் ஐயனார் பூர்ண புஷ்கலா சமேதராட இருக்கார். பஞ்சகாலத்தில் கண்மாய் இருக்கும் இடத்துல மழை பெய்ய வச்சு அந்த கண்மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஏரியை நிறைவிச்சவர் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்கிறார். சொரிமுத்தையனார் காணிக்குடியிருப்பு காரையார் பாபநாசத்தில் 12 வருடங்கள் மழை பெய்யாது இருந்தபோது அகஸ்தியர் வேண்டிக் கொண்டதுக்காக பெரும் மழையை சொரியச் செய்தார். அதனால் பகவானுக்கு சொரிமுத்தையன் அப்படின்னு பெயர் இருக்குன்னே சொல்லப்படுறதாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக இந்த மகாவருஷ பிரதாயகாய நமகாங்கிறது எத்தனையோ பேருடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மை. அதனால் இன்னும் நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்லி அடியன் கேட்டிருக்கேன். எங்கள் குலதெய்வமான சாஸ்தாவுக்கு மலை மேலே போய் களக்காடு கிட்ட ஒருத்தர் சொன்னார், மேலே போய் களக்காடில் சாஸ்தாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வர வர மழை பெய்யும் அப்படிம்பார். அதே மாதிரி நிறைய இடங்களில் பிரீத்தி ஆன உடனேயே மழை பெய்யறதுங்கிறது வழக்கம். நமது அச்சங்கோவிலில் நம்ம சாஸ்தா பிரீத்தி ஆன உடனேயே மழை பெஞ்சது போன வருஷம் கண்கூடான ஒரு விஷயம். அதனால் பகவான் மழைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி அப்படிங்கிறத இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.